Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT நியமன தேர்வு அண்ட் டெட் பேப்பர் 2ஓட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்டில் இருந்து டேர்ம் 1ஓட க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். அண்டு இந்த க்ளோசரி பார்ட் எதுக்கு பார்க்குறோம், அதோட யூசேஜ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் டேர்ம் 1ஓட ஃபஸ்ட் யூனிட், அதாவது ஃபஸ்ட் லெசன் அண்டு போயம், இதில் இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட்டு பார்க்கலாம். Okay, on that fine note, move on to the topic. First lesson sea turtles. இந்த sea turtlesல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸில் 3 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3 செக்ஷனோட க்ளோசரியுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட தமிழ் மீனிங்கு, வேர்ட் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல இதை எப்படி மாற்றி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்டு பார்க்குறோம், மெரெயின் ஃபவுண்ட் இன் த sea. ஸோ மெரெயின் அப்படின்ற வேர்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஸோ அது ஒரு அட்ஜெக்டிவ் எங்கே வருதுன்னு நமக்கு தெரியும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். அப்போது அட்ஜெக்டிவ்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை அது நவுனை பற்றி சொல்லும்போது, ப்ரொனவுனை பற்றி சொல்லும்போது, நவுன் ஃப்ரேஸை பற்றி மாடிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது தான் அதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த இடத்துல மெரெயின் அப்படின்றது ஒரு அட்வர்பு. அதோட மீனிங் பாருங்கள், ஃபவுண்ட் இன் த sea, அதாவது கடல் சார்ந்த, கடலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறது தான் இந்த மெரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு ஸ்பீஷியஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபியூச்சர்ஸு. ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், ஒரு இனம் சார்ந்த, இந்த இடத்துல கடல் இனம் அப்படின்னு குறிக்கப்படுது. இது கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம், சார்ட் அப்படின்னு சொல்லலாம், மெத்தட், பேட்டர்ன், இது எல்லாமுமே ஸ்பீஷியஸ் அதோட ரிலேட் ஆகக்கூடிய சினானிம்ஸ் தான். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், கேட்டகிரி, சார்ட்டு, மெத்தடு, பேட்டர்ன், இது எல்லாமுமே பார்த்திங்கன்னா ஸ்பீஷியஸோட ரிலேட் ஆகக்கூடிய சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வேர்டு கோஸ்டல், லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த sea. கடலோர மாவட்டங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், கோஸ்டல் சைடு அப்படின்னு, அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடலோரம், கடலோரத்தை சார்ந்த அப்படின்னு குறிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்ஷன் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வேர்டு ஃப்ளிப்பர்ஸ், போர்டு, ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். நீந்தறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி. மூவிஸ்லலாம் கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த நீந்தும் போது பார்த்திங்கன்னா காலில் போட்டிருப்பாங்க, அதுதான் ஃப்ளிப்பர்ஸு. பட் அந்த பர்டிகுலர் வேர்டு என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுக்கு ஃபின் அப்படியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு ப்ரீடேட்டர்ஸ், அனிமல் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட், அதாவது வேட்டையாடப்படுபவை. இந்த இடத்துல 2 வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ரே அண்டு ப்ரே. அதாவது உணவுக்காக, உணவு சார்ந்த விஷயத்துக்காக ஒன்று மற்ற விலங்கை அடித்து சாப்பிட்றது. இதை ஹோமோஃபோன்ஸில் கூட கேட்பாங்க. PREY அப்படின்றது உணவு, PRAY அப்படின்றது வழிபாடு. எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு சார்ந்த வேர்ட்ஸு, ஃப்ரேஸு, சென்டென்ஸு, ஸ்ட்ரக்சரு எல்லாமே நமக்கு புக்கில் இருந்து தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயமும் படிக்கும்போது கம்பேர் பண்ணி எந்த இடத்துல எந்த வார்த்தைகள் வருது, அதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த வேர்டு பாருங்கள், ஹவுலு, புல் வித் ஃபோர்ஸு. ஹவுல் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்டு புல் வித் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அழுத்தத்தோடு இழுத்துட்டு வர்றது. சாதாரணமாக டோர்லலாம் கூட வச்சுருப்பாங்க பாருங்கள், புல் புஷ் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் இழு தள்ளு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே தான் ஹவுல் அப்படின்னு சொல்கிறது, புல் வித் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட் வேர்டு ஸ்லாஷ், கட்டு. ஆக்சுவலாக இப்போ ஸ்லாஷ் அப்படின்னு பார்க்கும்போது இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்கள், இந்த வேர்டை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வருதுன்னு. அஃப்கோர்ஸ் இது ஒரு வினைச்சொல், ஒரு வர்பு இல்லைங்களா. அதாவது ஒரு செயலை விவரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதான் வினைச்சொல், ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்லாஷ் அப்படின்னு சொன்னால் வெட்டுறது, கட் பண்ணுறது எல்லாமே இல்லையா. கட் பண்ணுறதுன்னு போது அது அங்கே இங்கிலீஷ் வேர்டு ஆகிடும். எக்ஸாக்டாக அதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா வெட்டுவது அப்படின்னு வரும். அப்போது இந்த வெட்டுவது ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லும்போது வேறு என்னென்னலாம் வார்த்தைகள் அதுக்கு சினானிம்ஸாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே நோட் பண்ணுறேன் நான். ஷீர், SHEAR, அண்டு க்ளீவ், அதே மாதிரி எக்டோமி, ஹியூ,
லாஸ்ட் வேர்டு வந்து இன்சைஸ். கைண்ட்லி பேர் வித் மை ரைட்டிங். ஓகே, இந்த ஷீரு, க்ளீவு, இன்சைஸு, எக்டோமி, ஹியூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் அப்படின்ற வேர்டோட சினானிம்ஸு. சரிங்களா? ஸ்பெல்லிங்கோடு வந்து ஒரு வேர்டுக்கும் சொல்ல முடியலன்றதுக்காக தான் நான் வந்து அதை எழுதி வந்து நோட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பார்க்குறோம். லெபோரியஸ்லி வித் கிரேட் எஃபர்ட். ஸோ எல்ஒயில் இந்த வேர்டு முடியுது. அஃப்கோர்ஸ் எல்ஒயில் முடியக்கூடிய வார்த்தை மேக்ஸிமம் ஒரு அட்வர்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குயிக்லி, ஸ்லோலி இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் சப்போஸ் டு பி லெபோரியஸ்லி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அட்வர்பு, ஒரு வினைச்சொல். அதாவது பெரும் உழைப்புடன், வித் மோர் எஃபோர்ட், அதை தான் வந்து லெபோரியஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐ டிட் மை லெபோரியஸ் ஒர்க் ஃபார் மை எக்ஸாம்ஸ். இல்லையா? என்னோடய எக்ஸாமுக்காக நான் பெரும் உழைப்பை வந்து இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸு. சரிங்களா? அடுத்த வேர்ட் பார்க்குறோம். ஸ்னவுட், பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வெர்பு பார்த்தோம். இங்கே ஸ்னவுட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பெயர் சொல்லு, நவுனை வந்து குறிக்குது. நவுனை தானே நம்ம வந்து பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். அப்போது பெயர் சொல்லுன்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் இருக்கும் அந்த நவுனு? ஒரு சின்ன ஹிண்ட்டு, அது ஒரு பர்சனாவோ, பிளேஸாவோ, திங்காவோ இருக்கும். ஒரு நபர், இடம், ஆக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நேம், ஜான், மதுரை, ரிவர், ஹவுஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவுனில் வரும். அப்போது வேர்புன்னு சொல்லும்பொழுது, வினைச்சொல்லுன்னு சொல்லும்போது சிட்டு, ஸ்டாண்டு, குக்கு, ஈட்டு, ஹேவ், கன்வே, இல்லைங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா நவுனுக்கும் வேர்புக்கும். ஸோ 6th பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கும் வேர்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய கிராமர் பார்ட் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும், ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து ஒரு வேர்டுக்குமே வந்து வேர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லி அதோட மீனிங்கை சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்னவுட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெயர் சொல்லு, நீண்ட மூக்கு உடையது, கூர்மையானது அப்படின்னு அதோட மீனிங் வருது. அடுத்து பாருங்கள், கேவிட்டி, ஏ ஹாலோ ஸ்பேஸ். கேவிட்டி அப்படின்னு சொல்லும்போது டென்டல் கிளினிக்குக்கெலாம் போகும்போது அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. கேவிட்டி இருக்குது, குழிகள் இருக்குது, பற்குழிகளை தான் வந்து கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலோ ஸ்பேஸ், அந்த வெற்றிடம், குழியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து கேவிட்டி அப்படின்ற பேர். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நவுனு. அடுத்து எமர்ஜ், கம் அவுட். எமர்ஜ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா? அகெயின் இட்ஸ் எ வேர்ப் அண்டு அதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா வெளிப்பாடு. அடுத்து காமோஃப்ளாக், ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங் அப்படின்னா மறைக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறது. இப்போ வந்து மாஸ்கெல்லாம் போட்டு வந்து மறைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ மறைப்பது அப்படின்றது இதோட அர்த்தமாகுது. அண்ட் அகெயின் இதுவுமே வந்து ஒரு வினையை குறிக்குது. அதனால் இது வந்து வர்பாக இருக்குது இந்த வேர்டு காமோஃப்ளாக் அப்படின்றது. அடுத்து இன்குபேட், ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த் அப்படின்னா நமக்கு இன்குபேட்ன்ற வார்த்தை ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் எல்லாருக்குமே. அடை காப்பது, பேர்ட்ஸ் ப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு வினையை சார்ந்ததுனால வர்பாக வந்து அமையுது. ஓகே, அடுத்து செக்ஷன் 3 இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட்டு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், சர்வைவ், கண்டினியூ டு லிவ், தொடர்ந்து வாழ வழி செய்வது. சர்வைவ் அப்படின்றது ஒரு வேர்பு. அடுத்த வேர்டு பாருங்கள், மிஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ஸு தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டு. மிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லும்போது பொதுவாக வந்து மர்மமாக இருக்கிறது, தெளிவற்று இருக்குது, அதே மாதிரி புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்ல வர்றது, இது எல்லாமே வந்து மிஸ்ட்ரீஸில் சேரும். ஒரு ஃபிக்ஷனே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிஸ்ட்ரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது புரியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். முன்னே நமக்கு அது எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மர்மமாக இருக்கும். அதோட முடிவு எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே வந்து மிஸ்ட்ரீஸை வந்து சேர்ந்ததாக இருக்கும். அண்ட் அகெயின் மிஸ்ட்ரின்னு சொல்லும்போது இட்ஸ் எ நவுன் இல்லைங்களா? அடுத்து வந்து ஃபேசினேட்டிங், அட்ராக்டிங் கிரேட்லி. ஃபேசினேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா? இதோட மீனிங்கு கவரக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அட்ராக்டிங் கிரேட்லி. அடுத்த வேர்டு பாருங்கள், டீகேடு. இப்போது டீகேட் அப்படின்னு சொல்கிறது பீரியட் ஆஃப் 10 years அப்படி இருக்குது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 years அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா விசீனியம் அப்படின்றது VICENNIM விசீனியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 20 years வந்து ரெஃபர் பண்ணக்கூடியது. இஃப் சப்போஸ் 30 years அப்படின்னு சொன்னால் அதை நம்ம 3 decades அப்படின்னு மேக் பண்ணுவோம். ஏன்னா 10 வருஷம் வந்து ஒரு டீகேடு, 30 yearsன்னு சொல்லும்போது 3 decades இல்லைங்களா? அப்போது 50 years அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செமிசென்டினியல் அப்படின்னு சொல்கிறோம். SIMICENTENNIAL
செமி சென்டினியலை தான் வந்து நம்ம வந்து 50 years அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஆஃப் a century. அண்ட் அஃப்கோர்ஸ் 100 years வந்து பார்த்திங்கன்னா a century. இப்போ ஒரு காலேஜுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 years ஆகிருக்குது, அது எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா சென்டினரி இயரு, சென்டினியல் இயரு, சென்ச்சுரியல் இயரு அப்படின்ற அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்தி அந்த வார்த்தையானது அமையும். ஸோ 10 years அப்படின்னு சொன்னால் அது ஒரு டீகேடு, 20 years அப்படின்னு சொன்னால் விசீனியம், 30 years அப்படின்னு சொன்னால் 3 decades, 50 years அப்படின்னு சொன்னால் செமி சென்டினியல், 100 years அப்படின்னு சொல்லும்போது a century. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போயம் த crocodile, அதோட க்ளோசரி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், டத், an expression of old English for டஸ். பொதுவாக வந்து இந்த டத் அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயமில் நம்ம பார்க்கலாம். இதோட யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். டஸ் அப்படின்னு வரும்போது இதோட ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டூ, டஸ், அதே மாதிரி டிட். இப்போ இங்கே டஸ்ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டூ ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கும்போது இப்போ இந்த டூ வருது அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டில் எந்த இடத்துல வந்து டூ வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்காக ஒரு ஐடியா. ஐ, வி, யூ, தே அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது அந்த இடத்துல டூ வரும் இல்லைங்களா? அப்போது எந்தெந்த இடத்துல டஸ் வரும் அப்படின்னு பார்த்தா ஹீ, ஷீ, இட்டு அப்படின்னு வரும்போதும் அதே மாதிரி நேம்ஸை வச்சு சொல்லும்போதும் அந்த இடத்துல டஸ் வரும். அப்போ டிட்டுன்றது எங்கே வரும்? ஒரு விஷயம் முடியும் போது பாஸ்ட் டென்ஸில் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிட்டு தான் வரும். ஸோ ஓவராலாக சொல்லும்போது இது ஒரு ஆக்சிலரி வேர்பு, மெயின் வேர்பு, ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே வந்து பார்த்திங்கன்னா டென்ஸுக்கேற்ப இந்த டூ, டஸ், டிட் அப்படின்ற ஃபார்ம்ஸ் வந்து அமையுது. இங்கே வந்து டத் அப்படின்றது வந்து an expression of old English for டஸ். அடுத்த வேர்டு பாருங்கள், இம்ப்ரூவ், டு பிகம் பெட்டர் தேன் பிஃபோர். ஸோ ஒரு முன்னேற்றம், ஒரு நவுனை குறிக்குது. இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து குறிக்குது, ஒரு முன்னேற்றத்தை வந்து சொல்லுது. அடுத்த வேர்டு வந்து சியர்ஃபுல், அதாவது மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், எப்படி வேணால் சொல்லலாம், அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்த வேர்டு வந்து ஜென்ட்லி, சாஃப்ட்லி, மைல்ட்லி, மென்மையாக, மெதுவாக சொல்லக்கூடிய மீனிங்கில் வருது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரோஸு அண்டு போயம் இதோட மீனிங்ஸு, வேர்ட் ஸ்ட்ரக்சரு, சினானிம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அவுளி தான் இந்த சப்ளிமெண்ட்ரி இல்லைங்களா ஃபஸ்ட் யூனிட்டில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசரிஸ் வந்து கொடுக்கல. ஸோ டெக்ஸ்ட்டிலேருந்து அப்படியே கொடுக்கும்போது நீங்கள் இதை அப்படியே கவனிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இன்னுமுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.